முதலமைச்சர் யார் என்று வருகிற பொழுது ம். அதிமுகவை சார்ந்த ஒருவர் இருப்பார். ம். அது நயினார் நாகேந்திரனா கூட இருக்கலாம்ல. அவரு பிஜேபி சார். அவரு அதிமுகல இருந்து தானே போனாரு. ம். அதிமுகவை சேர்ந்த ஒருவர் அப்படின்னா ம். நயினார் நாகேந்திரனும் அவருடைய உருவாக்கம் எங்க? நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் களத்தை அவர்கள் ஆள்வதற்கு தயார் செய்கிறார்கள். அதிமுக தொண்டர்களது உணர்வுகளை, மனதை அவர்கள் தயார் செய்ய முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி எங்களிடத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சிக்காகத்தான் இந்த ஓராண்டு காலத்தை தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது. உண்மையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு என்ன பேசினார் என்பதை தெளிவுபடுத்தணும். எடப்பாடி பழனிசாமி ஏமாறுகிறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களையும் தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் ஏமாற்றுகிறாரா? ஏன்னா இன்னொரு விஷயத்துல அமித்ஷா தெளிவா சொல்றார். அதிமுக கட்சியை எல்லாரும் ஒருங்கிணைப்பீர்களா என்று கேட்டதற்கு அது அவர்கள் உட்கட்சி பிரச்சனை. அப்படி அப்ப எனக்கு அமித்ஷா பொய் சொல்லல, ஏமாத்தல. அவர் சொல்லுகிற கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவரது சித்தாந்தங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவைகளில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையோ மறைக்கிறார்.